ஹலோ, இன்னைக்கு டே 5. இன்னைக்கு காலையில் ஏர்லி எழுந்திரிச்சு நோரேலியிலேருந்து அப்படியே கிளம்பி ராவணா கேவ் டெம்பிள் வந்திருக்கோம். ஒரு 2 hours டிரைவு. அங்கே வந்து தான் இப்போ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் அந்த ரூட்டு வந்து ரொம்ப நேரவாக இருக்கனால அது வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ராவணா கேவுக்கு ஒரு டிக்கெட் இருக்குது, அதை வாங்கியாச்சு. வாங்கிட்டு இங்கே ஒரு 500 to 700 ஸ்டெப்ஸ் இருக்கும் போல இருக்குது. அதை தான் ஏறி போய்கிட்டு இருக்கோம். மேலே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம்.
ராவணன் கேவ். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அந்த கேவுக்குள்ளே தான் போக போகிறோம். இன்னும் படி இருக்குது, போய் பார்ப்போம். கேர்ஃபுல் கேர்ஃபுல். யூஸ் த ராட் நேம். Keep going. Going for the rod. Keep going. There is no rod. Come this way, Papa. Well, yeah. Look, Papa. ரீசெண்டாக பெஞ்ச மழையில் சரியாக மரம்லாம் உடஞ்சி விழுந்துருக்கு. Papa, don't come this side. I'm trying. Sure. Oh, this side. அவ்வளோதான். This one is easy, Papa. You can do. Keep going. This one is tricky. Yeah. Keep going. Keep going. This side. Yeah. அந்த குகை தான் ராவணன் கேவ். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் படி தான். கீப் கோயிங். ஹலோ, வந்துட்டோம். இந்த குகை. ஓ, கேவுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் படி தான், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அவ்வளோதான், வந்துட்டோம் கேவுக்கு. கீப் கோயிங். இல்லை, இது இன்னொரு சைடு. இந்த சைடு போய் பார்ப்போமா? இல்லை போதுமா? Yeah. போதுமா? ஹாப்பி? எஸ். கேவலம் மேலே வரைக்கும் போயாச்சு. இதுக்கு மேலே போனால் ரொம்ப குகையாக இருக்குது. அது யாருமே இல்லை இன்னைக்கு. ஸோ அதனால் அவ்வளோ சேஃப் இல்லை. அதனால் அப்படி கீழே இங்கே இருந்தேன். இதுதான் இந்த குகை. இன்னும் உள்ள போனால் இருட்டாக இருக்கும். அதுக்கு 2 வழி இருக்குது. இங்கிட்ட ஒரு வழி இருக்குது, இங்கிட்ட ஒரு வழி இருக்குது. அதுக்குள்ளே போனால் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. தண்ணி, அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி மழை பெஞ்சனால ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கம்பியெல்லாம் துருப்பிடிச்சிருக்கு. அதனால் இதுக்கு மேலே சேஃப் இல்லை. ஸோ இங்கேருந்து இறங்கிடலாம். எஸ். ஹேங். ஃபுல்லா கேவ்ஸாக தான் இருக்குங்க. கேர்ஃபுல். Okay. Remember I told that time I was sleeping? Yes. Because of that? Okay, keep going. Exactly. Careful. Normal steps. ஓகே, மேலே டெம்பிள் பார்த்து வந்தாச்சு. கீழே இறங்கிட்டோம். கீழே ஆட்டோ வெயிட்டிங். ஸோ இங்கே பிடிச்சி
திருப்பி 1 கிலோமீட்டர் ஆட்டோவில் போய் நம்ம காரில் ரீச் ஆக வேண்டியதான். காலையில் வெள்ளனுங்கிறல லிட்டரில் யாருமே இல்லை, மேலே நாங்கள் மட்டும்தான் வரணும். நல்லா இருந்தது. சரி. அடுத்து வந்து ராவணன் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். அது அந்த ராவணன் கேவ்ல இருந்து ஒரு 15 to 30 minutes டிரைவ் தான், டிபெண்ட்ஸ் ஆன் தி டிராஃபிக். அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த ராவணன் வாட்டர் ஃபால்ஸ். வாவ், சூப்பரா இருக்கு. ஆனா குளிக்க முடியாது போல, அந்த மாதிரி சேஃப்டி இது எதுவுமே இல்லைங்க. அந்த பாறையில ஏறி போய் அங்க போனதான் குளிக்க முடியும். Go. Wow. Water. இது பலாக்காயில் பண்ண வெஜிடபிள். இது இன்னொரு காய், என்ன காய்னு தெரியல. கேலை வந்தாச்சு. அவன் நம்ம நூரெலியிலேருந்து ட்ரைவ் பண்ணி ராவணன் டெம்பிள் போனோம். கேவ் டெம்பிள் போயிட்டு அங்கேருந்து கேலை அரௌண்ட் 5 hours லாங் ட்ரைவ். நடுவில் நிறைய பிரேக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் முடிச்சு வந்து ரூம் செக்இன் பண்ணியாச்சு. ஒரு பீச் வியூ இங்கே பாருங்கள், பீச் பாருங்கள். பீச் வியூவில் இருக்க ரூம் புக் பண்ணியிருந்தேன், அங்கே பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி ஈவினிங் ஏதாவது பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கேயுமே எந்த ப்ரீ பிளான்டு ஒன்றும் கிடையாது. இனிதான் பார்க்கணும் கேலில் என்னென்ன இருக்குது, என்ன பண்ணலான்னு. ஸோ கேலில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பீச் ஃப்ரண்ட் சிட்டிங்கிறனால 2 நாள் கூட ஃபுல்லாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். பட் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கிறனால அதை பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். பார்ப்போம் 2 நாள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு. 2 நாளைக்கு அப்புறம் அடுத்து கொலம்போ தான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன். அங்கே போய் ரூம் பண்ணுறோம் ஒரு ஃபுல் டே. ஸோ அது ரொம்ப பேக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.